அனர்த்தா தப்பியதே வித்தः புமான் பாணைஸ்ஸு மர்மபிஹி யதா து தந்தி மர்மஸ்தா ஹ்யசதாம் பருஷேஷவஹா. கண்ணன் சொல்லுகிறார், நாம் சொல்கிறோம் இல்லையோ, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதே போல் தெரிவிக்கிறார். விரோதிகள் மர்மமான இடத்துல பாட்டுத்தானே யுத்தத்தின் போது அம்பு எய்துவார்கள். எங்கே கவச்சம் இல்லையோ, இப்போ கழுத்துக்கு பக்கத்தில் கவச்சம் சரியா இல்லைன்னா சரியா இங்கே தான் அம்பை எய்ய பார்ப்பார்கள். அப்போ தான் உயிரை போக்க முடியும், அதிகமான துக்கத்தை கொடுக்க முடியும்னு. அந்த அம்பினால் வரக்கூட துக்கத்தை கூட பொறுத்துடலாமா. மக்களுடைய பருஷமான வாக்கு, கொடூரமான வாக்கு இருக்கே, அதை பொறுத்து கொள்வது ரொம்ப கடினமானது உத்தவா. நீ சொல்லுவதை நான் உணர்கிறேன், ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அதை கடந்தவருடைய ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன், கேட்பாய்னு தெரிவிக்கிறார். கேனச்சித் பிக்ஷுனா கீதம் பரிபூதேன துர்ஜனைஹி ஸ்மரதா திருதியுக்தேன விபாகம் நிஜகர்மணாம். யாரோ ஒரு பிக்ஷு இருந்தார், அவர் தீயவர்களாலே நிறைய பரிபவங்கள் அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அது எல்லாத்தையும் திருதியுக்தேன தைரியத்தோடு மனசை தளர விடாமல் எப்படி எதிர்கொண்டார்னு அவரே சொல்லி இருக்கிறார். அந்த கதையை சொல்லுகிறேன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவந்திஷு த்விஜ கஷ்டித் ஆசீத் ஆட்யதமஸ்ரீயா வார்த்தாவிருத்தி கதர்யஸ்து காமி லுப்தோ அதிகோபனஹா. எத்தனை குத்தம் ஒருத்தருக்கு சொல்ல முடியுமோ அனைத்தையும் சொல்லிவிட்டார். அப்படித்தான் இந்த பிக்ஷுவாக ஆவதற்கு முன்னால் அவந்தி என்கிற ஒரு நகரத்திலே ஒரு ரொம்ப பணக்காரர் ஒருவர் இருந்தார். லுப்தஹா பேராசை கொண்டவர், கதர்யஹா ரொம்ப கருமி. பணம் வந்த பணத்தை யாருக்குமே ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டார். வந்ததெல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்துக்கொள்வார். அதிகமாக கோபமுடையவர். வார்த்தாவிருத்திகி, வார்த்தாவிருத்தினா வாய்ப்பேச்சு மட்டும்தான் சொல்கிறோமோ இல்லையோ, செயல்பாடு எதுவுமே உடம்பில் இருக்காதான், பேச்சிலேயே செயல்பாடுகளை எல்லாம் முடித்து விடுவார். அப்படிப்பட்டவர் இருந்தால் அவரால் யாருக்குமே ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. சம்பாதித்த பணங்காசை கொஞ்சம் செலவழித்தால் தானே கூட இருக்கிற குடும்பத்துக்கான ஒரு ஆனந்தம் வரும். யாருக்குமே கொடுக்க மாட்டேன், சேர்த்ததை எல்லாம் நானே வைத்துக்கொள்வேன் என்றால் கூட இருப்பவர்களுக்கு காலப்போக்கில் அவரிடத்தில் அதிருப்தி ஏற்பட்டது. அதனால் அனைவரும் கைவிட்டார்கள். கைவிடும்போது தனியாவான்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இவரிடத்தில் இருந்த செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டார்களாம். துஷீலஸ்ய கதர்யஸ்ய துருஹ்யந்தே புத்திர பாந்தவாக. எவன் ஒருவன் மிகவும் கருமையாக இருக்கிறானோ அவனுக்கு சொந்த பிள்ளை கூட துரோகம் செய்து விடுவான். அதை போல இவனுடைய செல்வத்தை ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுன்னு போனாலாம். ஞாத்தையா ஜக்ருஹூ கிஞ்சித் கிஞ்சித் தஸ்யவ உத்தவ தெய்வத்தை காலத்த கிஞ்சித் பிரம்மபந்தோர் நிருபார்த்திவாத். பல பேர் வாங்கிட்டு போனாலாம். ஒன்று, உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கோ இல்லையோ, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம்னு தாயாதிகள் ஞாத்திகள் எல்லாம் இருப்பாளோ இல்லையோ, உறவுக்காரர்கள், அவர்களெல்லாம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போனாலாம். அடுத்தது திருடன் கண்ணில் பட்டுது, இவர் ரொம்ப பெரிய பணக்காரராக வாழ்கிறாரே, பார்த்தா தெரியாது, கருமையானபடியால் செலவு பண்ண மாட்டார், ஆனால் நிறைய உள்ளே சேர்த்து வச்சிருக்காருன்னு தெரியும். அதை போல் 4 திருடர்கள் கொஞ்சம் திருடிட்டு போனாலாம். ராஜா பார்த்தார், உச்சவரம்பு சட்டம், இதுக்கு மேலெலாம் செல்வம் வச்சுட்டு கூடாது, எல்லாத்தையும் ஏங்கிட்ட கொடுன்னு அவர் கஜானாவுக்கு வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கு மேலே எலி பார்த்தது, நிறைய தானியத்தெல்லாம் இவர் சேர்த்து வச்சிருக்காரு, இவருக்கு எதுக்கு, நாம் சாப்பிடுவோன்னு எலி கொஞ்சத்தை சாப்பிட்டு அழித்து விட்டது. காலத்தகா சிலவற்றையெல்லாம் எங்கு புதைத்து வைத்தேன்னு அவருக்கே மறந்து போயிற்று, அதெல்லாத்தையும் இழந்தார். தெய்வத்தகா சில இடங்களில் நிறைய மழை பெஞ்சு பல செல்வங்களை இழந்தார். திடீர்னு பூகம்பமெல்லாம் வந்தால் வீடு வாசல்லாம் போய்டுறதோ இல்லையோ, அதை போல தெய்வ காரணங்களாலே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இவர் இழந்தார். இப்போ பெரிய ராஜாவை போல பணக்காரராக இருந்தவர் சில நாட்களுக்குள்ளே பிச்சைக்காரராகவே ஆகிவிட்டார். ஆழ்வார் இதைத்தான் பாடுகிறார். இது ஐஸ்வர்யம் எவ்வளவு நிலையில்லாததுன்னு இந்த இடத்துல உத்தவருக்கு கண்ணன் காட்டுகிறார். எவ்வளவு பணங்காசு இருந்தாலும் அது எத்தனை நாள் நிலைத்திருக்கும்னு சொல்ல முடியாது. வெகு விரைவில் கூட அனைத்தையும் இழந்து விடலாம். இதைத்தான் ஆழ்வார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம்பெறச் சிந்தி தூய்மினோ என்று பாடுகிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், ஒரே நாயகர், இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரே ராஜா, சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையோ. சிற்றரசர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அரசன் இருப்பார். அதை போல பல பெரிய அரசர்களுக்கு தலைவனான அரசன் சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுகிறார். அதை போல பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர் என்ன ஆயிற்று, கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், தன்னுடைய செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டார். பிச்சை எடுத்துத்தான் பிழைக்கிறார். பிச்சை எடுக்கிறதுக்கான பாத்திரம் நல்லா இருக்கானா, சிதகிய பானையர், ஒரு உடஞ்ச பாத்திரம், மண் பாத்திரத்தை வச்சுன்னு பிச்சை எடுக்க வரார். இவர் எந்த தெருவுக்குள்ள வராரோ அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் கொலைத்து இவருடைய காலை கவ்வ வருது.
நேற்று வரைக்கும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இவர் காலில் விழுந்து கிடந்தா. இப்போ கரு நாய் கவர்ந்த காலர், எல்லா நாய்களும் தான் வந்து துரத்துகிறது. சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர். நேற்று வரைக்கும் இவரை சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டமா, ஒரு மாத காலம் காத்திருந்தாதான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போது உலகமே பார்த்து கைகொட்டி சிரிக்கிறது, இவர் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழுகிறார். இப்படி எவ்வளவு சீக்கிரம் பாக்கியம் மாறிப்போகும்னு தெரியாது. அதனால் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தி தூய்மினோ, வெகு விரைவில் உங்களுடைய செல்வம் இப்போ இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆனந்தமாக அல்லது மெத்தனமாக இருக்க வேண்டாம். உடனடியாக திருநாரணன், இந்த பாசுரத்தை தான் திருநாராயணபுரம் செல்லப்பிள்ளை இருக்காரோ இல்லையோ, அந்த பெருமானுக்கு எம்பெருமானார் தான் அவருக்கு சாத்தினார். அந்த பெருமாள் ஒரு புத்துக்குள்ளே இருந்தார். மூலவர் சேவிக்கிறோமோ இல்லையோ, அந்த பெருமாள் ஒரு புற்றுக்குள்ளே இருந்தார். அந்த பெருமாளை தோண்டி வெளியில் எடுக்கும்போது அவரை சேவித்த உடனே இந்த பாட்டு ராமானுஜருக்கு நினைவு வந்தது. திருநாரணன் என்று அந்த பெருமானுக்கே பெயர் சூட்டி திருநாரணன் தாழ் காலம்பெற சிந்து தூய்மினோ என்று ஆழ்வார் பாடிய பாசுரத்தை அங்கு சாத்தினார். அப்போ செல்வம் ரொம்ப நிலையற்றது. இந்த பிக்ஷு அவர் நன்னா பணக்காராக இருந்தபோது செல்வம் அனைத்தையும் இழந்தார். உடனே பிராயேண அர்த்தா கதர்யானாம் ந சுகாய கதாச்சன இஹச்ச ஆத்ம உபதாபாய மிருதஸ்ய நரகாயச்ச. அவர் தெரிவிக்கிறார், நான் தான் தப்பு செய்திருக்கிறேன், வாழ்க்கையில் கருமையாக இருந்தால் அப்போ இந்த உலகத்திலும் ஆனந்தம் இருக்காது, மேலுலகத்திலும் ஆனந்தம் இருக்காதுன்னு புரிந்து கொண்டேன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் ஆனந்தப்படணும்னால் சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கணும், அப்படின்னா தான் இங்கே போகங்கள் கிடைக்கும். அதுவும் இவர் பண்ணலை, அதனால் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. சரி, வாங்கின பணத்தை 4 பேருக்கு தானம் செய்திருந்தால் அதனால் புண்ணியம் வந்து ஸ்வர்க்கத்துக்கான போய் அனுபவித்திருக்கலாம். இவர் தானமும் செய்யவில்லை, அப்போ நரகத்துக்கு தான் போக போகிறார். அப்போ இந்த உலகத்திலும் சுகப்படவில்லை, மேலே ஸ்வர்க்கத்துக்கு போகலாமா, அதற்கும் வழி கிடையாது. அப்போ ஒன்று பணம் சம்பாதிக்காமல் இருக்கணும், சம்பாதிச்சா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும். கருமையாக இருந்தால் இங்கும் ஆனந்தம் இல்லை அங்கும் ஆனந்தம் இல்லைன்னு புரிந்து கொண்டார். அதுக்கு மேலே சொல்றார், ஸ்தேயம் ஹிம்சா அனிருத்தம் தம்பா காம குரோத ஸ்மயோ மதஹ பேதோ வைரம் அவிஸ்வாசா சம்ஸ்பர்தா வியசனானிச்ச ஏதே பஞ்சதசானர்த்தாக ஹ்யர்த்தமூலாக. செல்வம் இருப்பதால் வரக்கூடிய 15 உபதிரவங்கள், என்னென்ன கஷ்டங்கள் செல்வத்தால் வரும்னு தெரிவிக்கிறார். ஸ்தேயம், முதல்ல திருட்டு பயம் எப்பவுமே இருக்கும். ராத்திரி எல்லாம் தூங்க முடியாது. வாசலில் 4 காவலாளிகள் போட்டால் கூட அவள் தூங்கி போயிட்டா என்ன பண்ணுறது, யாரானு திருடி கொண்டால் என்ன செய்வதுன்னு பயம் இருக்குமோ இல்லையோ. அப்போ செல்வம் இருந்தால் தூங்கவே முடியாது. ஸ்தேயம் திருட்டு பயம். ஹிம்சா, அதை மட்டும் திருடிட்டு போகிறது இல்லாமல் என்னையும் அடித்து கொன்னுட்டு அவள் தூக்கின்னு போயிட்டான்னா அப்போ என்னையும் யாராவது துன்புறுத்தலாம், ஹிம்சைக்கு பயம் உண்டு. அனிருத்தம், பணம் இருந்தாலே அதை ரட்சிக்கிறதுக்கு பொய் சொல்ல தேவை வந்துவிடும். முதல்ல அவ்வளவுலாம் நான் சம்பாதிக்கவே இல்லைன்னு பொய் சொல்லுவோம், அப்புறம் இருந்ததெல்லாம் போயிடுத்துன்னு பொய் சொல்லுவோம். இப்படி எத்தனையோ சொல்லணுமோ இல்லையோ. இருக்கிற பணத்தை மறைக்க வேண்டும், யாருக்கு தெரியாமல் ரட்சிக்கணும்னால் பொய் சொல்லுவது தவிர்க்க முடியாததாகிறது. அது ஒரு உபதிரவம். தம்பகா காமஹா, தம்பம்னால் ஒரு பெருமைக்காக பகட்டுக்காக தர்ம காரியங்கள் எல்லாம் செய்வோமோ இல்லையோ. பெரிய அன்னதானம் ஏற்பாடு பண்ணார், எதற்குனால் பணம் இருக்குன்னு காட்டுறதுக்கு. நான் 10 பேர் சாப்பாடு கட்டப்படுறதே சோறு போடணுங்கிறதுக்காக இல்லை, என்னால் முடியும்னு காட்டுவதற்காக ஒரு தர்ம காரியத்தை செய்தால் தம்பம்னு பெயர். காமங்கள், உலக விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை பிறந்துவிடும். குரோதா, எல்லா ஆசையும் நிறைவேற முடியாது, ஏதோ ஒன்று தடைப்பட்டு போகிறது. அப்போ யார் அதை தடுத்தார்களோ அவர்கள் பேரில் கோபம் வருமோ இல்லையோ. காமம்தான் கோபத்துக்கு காரணம். முதல்ல ஆசை பிறக்கும், அந்த ஆசை நிறைவேறிவிட்டால் சுகப்பட்டு விடுவோம். ஆசை நிறைவேறாமல் போனால் நான் அதை அடைய முடியாமல் யார் தடுத்தார்களோ அந்த வியக்தி மேலே கோபம் வருமோ இல்லையோ. அப்போ குரோதா ஸ்மயோ மதஹ, ஒரு கர்வம் வரும். இதெல்லாம் பணத்தாலே வரக்கூடியவை. பேதா, பிரிவு ஏற்படும். பணம் வந்த உடனே உறவினர்கள்கிட்டேருந்து பிரிஞ்சுப்பா, அவள் பணக்காரா ஆகிறதுக்கு முன்னாடி நன்னா பழகினா சுவாமி, இப்போ என்னமோ ரொம்ப மாறி போயிட்டார், பணம் வந்த உடனே வேற மாதிரி நடந்துக்கிறா உறவுக்காராலாம் சொல்லுவோம் இல்லையோ. அந்த வேறுபாடு பேதத்தை ஏற்படுத்தும், வைரம் பகை ஏற்படுத்தும், அவிஸ்வாசா யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட வைக்கும். நம்பி ஒருத்தர்கிட்ட வீட்டு சாவியே கொடுக்க மாட்டோம், அவர் எதையான்னு எடுத்துன்னு போயிடுவாரோ, வெளியில் வெள்ளி சாமான்லாம் வச்சுருக்கேனே என்ன ஆகுமோன்னு ஒரு அவிஸ்வாசம், நம்பிக்கையற்ற தன்மை வளர்ந்து விட போகிறது. அதுக்கு மேலே 3 வியசனானின்னு 3 சொல்கிறார். ஸ்திரீகளிடம் ஆசை, மதுபானத்தில் ஆசை,
சூதாட்டத்தில் ஆசை. இது மூணு உடனே வந்துடுமா. பணங்காசு இருந்தால் 12 3 15 கேடுகள் நம்மை வந்து அடையும், அனர்த்தங்களை அடைவோம். அதனால் அளவுக்கு மீதூர்ந்து பணத்தை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு அந்த பிக்ஷு இப்போது புரிந்து கொண்டார். எல்லாம் தான் போயிடுத்தே, அதுக்கு மேலே புரிஞ்சுட்டா இதுக்கப்புறம் பశ్చాத்தாபப்படலாம். இத்தனை நாள் இழந்தேனேன்னு வருந்தலாமே தவிர இப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது புரிந்து கொண்டார், இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு யார் யார் வீட்டு வாசல்லாம் போய் நான் விழுந்திருப்பேன், ஒன்றுமே இருக்காது. ரொம்ப சாதாரணமாக ஒல்லியாக ஒரு உடம்போடு ஒருத்தர் இருந்திருப்பார். அவரை பார்த்து எவ்வளவு மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணன், பகவானை பற்றி தான் கேட்டிருக்கேன், எவ்வளவு நிறைய உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவீரோ, இவ்வளவு அழகான திருமேனி இருக்கேன்னு சொல்லுவோமா. ஒருத்தர் ஒரு பைசா யாருக்குமே கொடுக்க மாட்டார். மாறி அணைய கை மால்வரை ஒக்கும் தென்தோளென்னு பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுதான் 2வது வைராக்கியம். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன், தென்னாதெனாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே. எங்க பெருமாள் இருக்கும்போது நான் ஏன் மற்றவர்களை பற்றி பாடுவதற்கு என் நாக்க வீணாக்க வேண்டும்? வேற யாரையும் பாடமாட்டேன், நீங்களும் பாடாதீங்கோ. என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள், மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள். உலகத்தில் ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து எவ்வளவு பெரிய பணக்காரன், குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகந்துன்னு தெரிவிக்கிறார். ஒருத்தர்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குன்னால் பகவானுடைய செல்வத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இருக்கிற 4 குப்பை சத்தையெல்லாம் சேமித்து வைத்தால் எவ்வளவு மதிப்பு இருக்குமோ அவ்வளவுதான் நம்ம செல்வத்தினுடைய மதிப்பு. ஆனால் அவரைத்தான் பெரிய செல்வந்தன்னு பாடி அவர் ஒரு 100 ரூபா 1000 ரூபா கொடுப்பாரோ இல்லையோ, அதை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். இப்படி மற்றவர்களை பாடுகிறீர்களே, இதில் 2 கஷ்டம். ஒன்று, அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் கிடையாது, கொடுக்கறதுக்கு செல்வமும் குறைவாகத்தான் இருக்கிறது. கொடுத்ததற்கு பிறகு இருக்காரே நான் தான் கொடுத்து வாழ வச்சேன் இப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுட்டே இருப்பாளாம். ஆனால் எங்கள் பெருமாள் எப்படி தெரியுமா, கொடுப்பார், தான் கொடுத்தேன்னு ஒத்தர்கிட்ட கூட சொல்லவே மாட்டார், தான் தூய வள்ளல்னு தெரிவிக்கிறார். மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே, கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகந்து நும் வாய்மை இழைக்கும் புலவீர்கள் கொள்ள குறைவிலன். இது பகவானுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெருமை. மற்ற யாருக்கிட்ட போய் நீங்கள் பிச்சை எடுத்தினாலும் அவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு அளவு தானே கொடுப்பார். பகவான் கிட்ட அளவில்லாமல் ஐஸ்வர்யம் இருக்குது. அப்போ கொள்ள குறைவிலன், நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் அவர் கொடுப்பார். வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் வள்ளல். வள்ளல்னு சொன்னால் ஔதாரியம் படைத்தவர். கோது இல் வள்ளல், கோதுன்னா ஒரு குற்றம் இல்லையோ, வள்ளல் தன்மையில் என்ன குற்றம் வர முடியும்னால் கொடுத்தேன்னு சொல்லி காட்டுவது தான் தானத்தில் பெரிய குற்றம். ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா கொடுத்தோன்னு சொல்லி காட்டவே கூடாது. நாம் பண்ண நல்ல காரியத்தை நாமே கீர்த்தனம் பண்ணோம்னால் தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. நான் இந்த யாகம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு கோவிலுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கேன் இப்படின்னு சொல்லி காட்டினோம்னால் அதனால் வந்த புண்ணியம் நான் என்னையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டேனோ இல்லையோ அந்த ஸ்தோத்திரத்தினால அழிஞ்சு போயிடுமா. அப்போ அதில் என்ன பயன் வரணுமோ எனக்கு வரவே வராது. தர்மக்ஷரதி கீர்த்தனாத்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதை போல பகவானிடத்தில் ஒரு பொருளை வாங்கினாய் என்றால் கொடுத்தேன் அவர் நினைக்கவே மாட்டார். கோதில் வள்ளல், குற்றமற்றவரான வள்ளல் பகவான். இன்னொரு அதிசயம், இந்த வள்ளல்கள் இந்த உலகத்து ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியும். பகவான் வைகுந்தம்ங்கிற பேரானந்தத்தையே கொடுக்க தயாராக இருக்கார். அப்போ ஏன் இன்னும் உலகத்தாரை புகழ்ந்து பாடுகிறீர்கள்? நாக்க கொடுத்தது ஒத்தர், அப்போ அதை பயன்படுத்துவது அவரை பாடுறதுக்கு தானே இருக்கணும். உலகத்தில் யார் யாரையோ பாடி கொஞ்ச நாளைக்கு வேணால் அதிலேருந்து ஒரு ஆனந்தம் வரலாம். அபிந்தன பிரசமதந்தனம் தந்தனம் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகம்னு அருளி செய்திருக்கிறார். அதில் தெரிவிக்கிறார், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் போய் நம்ம பிச்சை எடுக்கிறோமோ இல்லையா, அவரவர்களை புகழ்ந்து பணங்காசை எல்லாம் வாங்கி வாடுறோமே எதற்குனால் இந்த ஒரே ஒரு ஜான் ஒரு வயிறு இருக்குது பாருங்க, இதை கழுவத்தக்காகத்தான் இத்தனை பொருள். அப்போ இந்த தனம் உலகத்து செல்வமானது நம்மளை என்ன பண்ண வைக்கிறது? பிரபு நிஷேவன ஆபாதனாது, வாழ்க்கை முழுக்க வேறொத்தர் காலில் விழுந்து கிடக்க வைக்கிறது. ஆனால் பகவான் என்ன பண்ணுகிறார்? காலிலேயே விழ வேண்டாம், நோங்காலில் நான் விழுகிறேன்னு சொல்லி செல்வத்தை எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறாரோ இல்லையோ, அப்போ அவர்தான் உண்மையான தனம். தனஞ்சய பிரசமதம் தனம்னு தெரிவிக்கிறார். தனஞ்சயன் அர்ஜுனன், அர்ஜுனனுடைய தேரில் இருக்கக்கூடிய கண்ணன் தான் உண்மையான தனமே தவிர உலகத்து ஐஸ்வர்யம் மிகவும் தாழ்ந்தது, அதிலே ஆசையை விட்டுவிடு என்று இப்போ யார் உபதேசிக்கிறார்? இதெல்லாம் யார் ஒருத்தர் ரொம்ப கருமையாக இருந்தாரோ அவரே பட்டு திருந்தி உபதேசிக்கக்கூடிய வார்த்தைகள். அதைத்தான் கண்ணன் உத்தவருக்கு கூறுகிறார். பிக்ஷு இப்படியெல்லாம் சொன்னார், சரின்னு ஞானம் வந்ததோ இல்லையோ.
வந்தவுடனே அவர் என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்தார்னால், இனி நான் உலக வாழ்க்கையில் ஈடுபடப் போவது கிடையாது, பகவானைத்தான் தொழுது கொண்டு இருக்கப் போகிறேன். நூனம் மே பகவான் ஸ்துஷ்டா சர்வ தேவமயோ ஹரிஹி ஏன நீதோ தசாமேதாம் நிர்தேசாத்மன ப்ளவஹா. அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சது. இந்த நிலைக்கு நான் வருவதற்கு பகவான் தான் காரணம்னு தெரிவிக்கிறார். ஏன்னா பகவானுடைய ஒரு வார்த்தை இருக்கு, எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம்னு பகவானே சம்ஹிதையிலே ஆகமத்தில் சொல்லுகிறார். யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய வேண்டும்னு முடிவெடுக்கிறேனோ முதலில் அவனுடைய செல்வத்தை பறித்து விடுகிறேன்னு பகவானுடைய வாக்கியம். அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிக்ஷுவுக்கு புரிந்தது, இப்போதான் பகவான் என்னை கடைக்கண்ணாலே பார்த்திருக்கிறார். செல்வம் எப்போது போயிற்றோ அப்போதானே பகவானிடத்தில் நாம் ஒரு ஆசையோடு வருவோம். இப்போ இந்த ஆசையை வைத்துக்கொண்டு மேன்மேலே உயர்ந்து நான் நல்ல பக்தனாக இருக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்தார். எல்லா பற்றுகளையும் மறுத்துவிட்டு ஆங்காங்கு ஊரிலே தெரிந்து கொண்டு வந்தார். இன்னும் நாம் ஆரம்பித்த விஷயம் வரலை. ஒருத்தர் அசத்துக்கள், தீயவர்கள் நம்மை அவமரியாதை செய்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு தானே சொல்ல ஆரம்பித்தார். அது இனிமேத்தான் வருது. தீயவராக கருவியாக இருந்தவர் திருந்தி நல்லவராக ஆகிவிட்டார். எந்த விஷயத்திலும் பற்றில்லாமல் உலகத்திலே அங்காங்கு திரிந்து வந்தார். அப்போது எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் போகிறாரோ அங்கே இருக்கிற மக்கள் இவரை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுவாராம். ஏன்னா இவர் ஏதோ கிழிஞ்ச வேஷ்டியோடு ஒரு விஷயத்திலும் பற்றில்லாமல் எப்பவுமே பகவானுடைய நாமங்களையே பாடிக்கொண்டு போனால் பைத்தியம்னு தானே உலகத்தில் நினைப்பா. உன்மத்தன் யாரோ பைத்தியம் நினைத்து கொண்டு எல்லா மக்களும் சேர்ந்து ஏசினார்கள். தம்வை பிரவயசம் பிக்ஷும் அவதூதம் அசஜ்ஜனாக திருஷ்டுவா பர்யபவன் பத்ர பஹ்வீபிஃப் பரிபூதிபிஹி கேச்சித் திரிவேணும் ஜக்ருஹு ஏகே பாத்திரம் கமண்டலும். இவர்கிட்ட ஒரு 4-5 பொருள்கள் தான் இருந்தது. கையில் ஒரு மூங்கில் கட்டை வச்சுருந்தாராம், நடந்து போகிறதுக்கு பயன்படுத்த. தீர்த்தத்தை மொண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கமண்டலு வைத்து கொண்டிருந்தார், ஒரு மாந்தோல் வைத்து கொண்டிருந்தார். இதெல்லாம் ஒத்தொத்தர் பறிச்சுட்டு போயிட்டாளாம். அப்புறம் சரின்னு என்னமோ கருணையோடு வருவது போல, இது உண்மைது தானே, இந்தாரும் வாங்கி கொள்ளும்னு கொடுக்கறதுக்கு வர மாதிரி கையை பிடிக்க போகிறச்சே திரும்ப பிடிங்கிட்டு, உமக்கு யார் கொடுக்குறேன்னு சொன்னால், உமக்கு எதுக்கு இதெல்லாம், நீர் பிக்ஷு தானே, பிச்சை எடுத்து வாங்கிக்கொள்ளும் இப்படின்னு அவரை மறுபடியும் அவமரியாதை பண்ணுவாளாம். சரின்னு பிச்சை எடுக்க போனால் சோரை இட்டு விட்டு அதை இவர் உண்ண போகும்போது சட்டுன்னு தட்டி விட்டுடுவாளாம். இதை போல் அந்த பிக்ஷுவை ரொம்ப அவமரியாதை செய்தார்கள். ஆனால் இதை எதை பார்த்தும் அவருக்கு கவலையே வரவில்லை. பரிபூத இமாம் காதாம் அகாயத நராதமைஹி பாதயத்பி ஸ்வதர்மஸ்தா திருதிம் ஆஸ்தாய சாத்விகீம். சாத்விகமான தைரியம் இவருக்கு வந்தது. தைரியம் என்பது பல வகைகளில் உண்டு. நமக்கு இருக்கிற கர்வத்தால் சில இடங்களில் தைரியம் வரும். என்னை யார் எதிர்க்க முடியும்னு இப்போ ராவணனுக்கோ ஹிரண்யகசிபுக்கோ இருந்ததோ இல்லையோ, அது ராஜசமான தைரியம். இப்போ இவர் சொல்லுவது சாத்விகமான தைரியம். சத்வகுணம் அதிகமானபடியால் இந்த பாதை தான் கண்ணனுக்கு உகந்த பாதை. இதில் நான் பிரயாணிக்கும் வரை யார் என்ன தீமை செய்தாலும் என்னை அது தட்டாது என்கிற உறுதி அவருக்கு இருந்தது. அதோடு அவர் சொல்லுகிற வார்த்தையை மேலே கண்ணன் சொல்லுகிறார். நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேதுஹு ந தேவதா ஆத்மா கிரக கர்ம காலாக மனப்பரம் காரணம் ஆமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தையேத்யது. நாம் பொதுவாக யாரையெல்லாம் நம்முடைய துக்கங்களுக்கு பழி சொல்லுவோமோ எல்லாரையும் எடுத்து இவர்கள் யாருமே காரணம் கிடையாதுன்னு கழிக்கிறார். நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேதுஹு, என்னுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் இந்த மக்கள் யாரும் காரணம் கிடையாது. முதல்ல நாம் என்ன சொல்லுவோம், சுவாமி அவர் தான் ஆரம்பித்தார், அவர் தான் என்னை முதல்ல வைத்தார், அவர் தான் என் காலை மிதித்தார், மிதிச்சுட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் வழி போயிடுமா, அவர் தான் முதல்ல மிதித்தார், அதனால தான் சண்டை போடுறேன், இவர் தான் முதலில் என்னோடு சண்டைக்கு வந்தார் என்று யார் நம்மிடத்தில் விரோதி வருகிறாரோ அந்த மக்கள் அவர்கள் பேரில் முதல்ல பழி போடுவோம். அது கிடையாதுன்னு தெரிவித்தார். அதற்கு மேலே ந தேவதா, தெய்வந்தான் காரணம்னு சொல்லுவோம். இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு தெய்வம் தானே காரணம். நான் என் வழியில் போயிட்டு இருந்தேன், அப்போ இப்படி நிகழ்கிறது என்றால் அது தெய்வ சங்கல்பம், அவர்தான் காரணம்னு சில பாபங்களை அவர் தலையிலே இடுவோம். ஆத்மா கிரக கர்ம காலாக, ஆத்மா சிலவற்றுக்கு நான் தான் காரணம், எனக்கு இந்த விஷயத்தில் பற்று இருக்கு, இதுதான் என்னுடைய இயற்கை, உலகப் பொருள்களில் ஆசையோடு இருப்பது என்னுடைய இயற்கை, அது என் தப்பா இப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் கிரகங்கள் கோள்களெல்லாம் பண்ணுறது சுவாமி, அது ஆட்டி வைக்கிறதுனால இப்படி ஆடுறேன், மற்றபடி நானாக எந்த தப்பும் பண்ணலை, என்னுடைய பாடு அனைத்தும் கிரகங்களாலேன்னு சொல்லுவோம். இன்னொன்று காலம், காலம் கெட்டு போயிருக்கு, மக்களும் தீயவர்கள், இல்லை எனக்கு போராத காலம், காலம் நன்னா இல்லை என்று சொல்லுவோமோ இல்லையோ. அப்போ ஒன்று தேவதையை படி சொல்லுவோம், இல்லை நானே இப்படித்தான் என்னுடைய பாப புண்ணியங்கள்னு சொல்லுவோம், இல்லாவிட்டால் கிரகங்களை பழி சொல்லுவோம், காலத்தை பழி சொல்லுவோம், மக்களை பழி சொல்லுவோம். இது எதுவுமே உண்மையா கிடையாதுங்கிற அவர் சொல்லுவது. மனப்பரம் காரணம் ஆமனந்தி, என்னுடைய மனசு என்பதுதான் சுகதுக்கங்கள் அனைத்துக்கும் காரணம்.
இத்தனை பேர் நம்ம அவமரியாதை படுத்தும் போது நம்முடைய மனசு இது எல்லாமே அவர்கள் உடலுக்குத்தான் செய்கிறார்கள், ஆத்மாவை யாராலும் அவமரியாதை செய்ய முடியாதுங்கிற உணர்வோடு இருந்தால் அவமரியாதை படவே படாதோ இல்லையோ. ஒருத்தர் என்ன தவறாக பேசும்போது எப்பவுமே நான் என்ன மனநிலையில் இருக்கிறேனோ அதை பொறுத்து தான் எனக்கு என்ன பாதிப்பு என்பது. அழகான கதை பார்ப்போமா? கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல. பராசர பட்டர் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார். பெரிய மேதாவி, நல்ல ஞானம் படைத்தவர். அவர் அமர்ந்து உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவரை பிடிக்காதவர்கள் யாரோ 2 பேர் அந்த உபன்யாசத்துக்கு வந்து இவர் முடித்த உடனே எழுந்து நின்று, நீரெல்லாம் யார் உபதேசம் பண்ணுறது, உமக்கு தகுதியே கிடையாது, இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், வைராக்கியம் வைராக்கியம்னு சொல்லுகிறீர், ஆனால் நீரானா இவ்வளவு மாலை சங்கிலி இதெல்லாம் போட்டுருக்கீர் என்று நிறைய சொன்னார்களாம். பராசர பட்டர் ஆமாம்னு ஒத்துக்கொண்டார். மாலையெல்லாம் போட்டுருக்கேன், சங்கிலியெல்லாம் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், உபதேசம் பண்ணுறச்சே வைராக்கியம் வைராக்கியம்னு பண்ணுறீரென்னால் அதுக்கு பராசர பட்டர் பதில் சொன்னார், நான் இந்த உடலை என்னமோ ரட்சிக்க வேண்டிய அழகுபடுத்த வேண்டிய பொருள்னு நினைத்து அதுக்காக மாலையோ சங்கிலியோ போடலை. உள்ள பகவான் நாராயணன் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் இருக்கக்கூடிய கோவில் இந்த சரீரம்னு எனக்கு எண்ணம். கோவில் இருந்தால் அலங்காரம் பண்ணுவோமோ இல்லையோ, அதற்காக அணிந்து கொள்ளுகிறேனே தவிர என் உடலுங்கிறதுக்காக நான் அணிந்து கொள்ள. இது வெறும் வாய்ப்பார்த்தைக்கு சாக்குக்கு அவர் சொல்லலை, அவருடைய உண்மையான கண்ணோட்டமே அதுதான். அதே போல இவர்களெல்லாம் வைது முடித்தார்களோ இல்லையோ, வைத உடனே 4 சிஷ்யர்களை அழைத்து அவர்களுக்கு மாலை போத்தி சந்தனமெல்லாம் கொடுத்து சால்வையெல்லாம் போத்தி நிறைய கௌரவிச்சாராம் பராசர பட்டர். சிஷ்யர்களுக்கு புரியல, உம்மை பற்றி இத்தனை நாள் வெய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு ஏன் மரியாதை பண்ணுறீர்னால்? அப்போ பட்டர் சொன்னார், இல்லை, நான் பண்ண விட்டு போன காரியத்தை அவர்கள் எனக்கு பண்ணி கொடுத்தார்கள். ஒரு சரணாகதன் பக்தன் இருந்தால் தினமும் 2 விஷயங்களை நினைச்சுட்டே இருக்கணுமா. 1 பகவானுடைய பெருமைகளும் கருணையும், 2வது நான் செய்து வைத்திருக்கிற பாபங்கள். நான் எவ்வளவு தாழ்ந்தவன், ஆனால் பகவான் தன்னுடைய அருளால் எனக்கு மோட்சம் அளிக்கிறேன்னு எவ்வளவு கருணையோடு சொல்லி இருக்கிறார் என்று 2ஐயும் நினைக்கணும். என்னுடைய தாழ்ச்சியை நினைக்காட்டால் நானே கொஞ்சம் உயர்ந்தவன் தான், சரியான பகவான் என்னுடைய உயர்வை பார்த்து மோட்சம் அளிக்கிறார்னு சொன்னால் அப்போ நான் அவரை எதிர்பார்க்கல, என்னுடைய முயற்சியை நம்புகிறேன்னு ஆகிடும். அது சரணாகதியே கிடையாது. அப்போ நான் மிகவும் தாழ்ந்தவன். அப்போ என்னுடைய குணங்கள் தவறுகளை எல்லாம் அனுபவிக்கணும். ஆள வந்தார், ஸ்தோத்திர ரத்தனம்னு ஏற்றினாரோ இல்லையோ, ந தர்மனுஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் துவச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹா என்று தன்னுடைய குறைகளையெல்லாம் சொல்கிறார். என்னென்ன? ஒரு நல்ல குணம் எனக்கு கிடையாது. அசூயா பிரசவபூஹு நிமக்னஹா துர்மானி ஸ்மரவரவசா வஞ்சனபரஹா. ஒத்தருக்கு நான் நல்லது பண்ணது கிடையாது, உன் திருவடிகளில் பக்தி கிடையாது, குளித்து முன் அன்னலையோம்பும் குறிகொள் அந்தனமதன்னை ஒழித்திட்டேன், எண்கள் இல்லை நின்கணும் பத்தனல்லேன். தொண்டடிப்புடியாழ்வாரும் பல பாசுரங்களில் எனக்கு எந்த நன்மையுமே கிடையாது, போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்தினேன். மனசில் பக்தி கிடையாது, ஒரு புஷ்பத்தை எடுத்து உன் திருவடியில் சேர்த்தது கிடையாது, உன்னுடைய நாமங்களை பாடியது கிடையாது என்று தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிக் கூறுகிறாரோ இல்லையோ. நைச்சானுசந்தானம்னு தெரிவிப்பார்கள். நான் தாழ்ந்தவன், நீச்சன் நீச்சன்னு ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பகவான் எவ்வளவு உயர்ந்தவர் நினைக்க வேண்டும். பராசர பட்டர் சொன்னார், நான் பண்ணி பார்த்தேன், பகவானுடைய பெருமைகளை பேசி முடிக்கிறதுக்கே எனக்கு 24 மணி நேரம் போரலை. அதனால் என்னுடைய குணங்கள், என்னுடைய தோஷங்களை சொல்ல முடியாமல் ரொம்ப நாளாக காலம் தாழ்த்தி விட்டேன். அதை சொல்கிறதுக்கு 2 பேர் வந்தாலோ இல்லையோ, நான் என்னுடைய செய்ய வேண்டிய காரத்தை விட்ட போது அவர்கள் வந்து நினைவுபடுத்தி எனக்கு சொல்லி கொடுத்தார்களே, அதுக்காக மரியாதை பண்ணேன்னு சொன்னாராம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।